அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ் பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். ஐயா வேதபாரகரே, கவலை தரும் செய்தி ஒன்று தங்களிடம் கூற வந்தோம். கூறுங்கள் பிரபுக்களே, நான் அறிந்து கொள்ளும்படி என்னிடம் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தவித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. தேவரே, உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். என் ஜனமே, தேவரே தமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த கற்பனைகளை விட்டுவிட்டீர்களே. உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொல்லாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலமும் நாடாமலும் இருப்பீர்களாக என்று சொன்னாரே, நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதென்ன? வேதபாரகரே, நாங்கள் தேசத்து ஜனங்களுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அகற்றி போடுவோம். நீர் இப்போது எழுந்திரும். இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோட கூட இருப்போம். நீர் திறன் கொண்டு இதை செய்யும்.